இந்துவாய் பிறந்தேன், இந்துவாய் வாழ்வேன், இந்துவாய் மரிப்பேன் என்று சொன்ன ஒரு நபர் என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தார். I met Jesus at the age of 20. அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டுகிட்ட வரல. மிகுந்த பக்தி, மிகுந்த பாரம்பரியம். ஆனாலும் தேவனோடு கூட தொடர்ந்து பேசினார். 3 முறை அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். என்னோடு படித்த ஒரு இந்து மாணவர் தான் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். 1970 the month of May. அவர் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டேன். அடுத்து 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். சென்னையிலே மத்திய அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இந்தியன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை. அந்த நாட்களிலே டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு முறை எனக்கு தீர்க்கம் சொன்னார். 72ஆம் ஆண்டு ஒரு 20 நிமிடங்கள் இருக்கும். எனக்காக ஜெபித்தார். 6ஆம் நாட்களில் அவரோடு கூட இயேசு அழைக்கிறார் அந்த மாத பத்திரிகையின் ப்ரூஃப் பார்க்கிற ஒரு வேலையாளர் தந்தார். அவரோடு ஒரு நாள் எனக்கு ஜெபிக்கும் போது நிறைய சொன்னார். அவர் சொன்ன எதுவுமே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர் சொன்னார், உலகத்தின் பல தேசங்களில் உன்னை கொண்டு போவேன், ஊழியருக்கு ஊழியக்காரனாய் மாற்றுவேன், நீ தேசமெங்கும் பரம்பி பலன் தருவாய், பல நாட்டு மக்கள் உன்னை தேடி வருவார்கள். ஒன்றுமே அன்றைக்கு ஏற்புடையதா இல்லை. எவ்ரிதிங் வாஸ் blank. ஏதோ ஒரு சொல்றாரு, நானும் கேட்டுக்கொண்டேன். தொடர்ந்து ஆண்டனோடு பேசிக்கொண்டே வந்தார். ஒரு வசனம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரே வசனத்தை 3 வித்தியாசமான நபர்கள் 3 வித்தியாசமான நேரங்களிலே சொன்னார்கள். எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ காவலனாயிரு. அந்த வார்த்தை தொடர்ந்து என்னோடு பேசிக்கொண்டிருந்தது. அதாவது எனக்கு பின்னாக 9 பிள்ளைகள். என் தகப்பனாருக்கு பெரிய குடும்பம். அவர் ஒரு தினக்கூலி. என்னுடைய வருமானம்தான் அந்த குடும்பத்திற்கு ஆதாரம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டனோடு தொடர்ந்து பேசினார். ஒரு சத்தத்தை கேட்டேன். அண்ட் ஐ வாஸ் ஆர்கியூ வித் த லார்ட். தேவனோடு ரொம்ப நேரம் போராடினேன். ஒரே ஒரு பதிலை மட்டும் ஆண்டவர் சொன்னார், ஃபாலோ மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப எனக்கு வந்தது. 73ஆம் ஆண்டு. ஃபாலோ மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். அடிப்படை தேவையே இல்லை. மின்சாரம் இல்லை, எங்கள் வீட்டில் கழிப்பிடம் இல்லை, படுக்க பாய் இல்லை. இது அனைவருடைய சாட்சி. என்னுடைய சாட்சி அதுதான்.